ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உதயா வெல்த் தமிழ் பேசுகிறேன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா ஆர்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டான இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ லாஸ்ட் எண்டில் ஒரு ட்விஸ்ட் காத்து இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு 10 lakhs இருக்குன்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் கேல்குலேஷன் ஒன்று போட்டு பார்ப்போம், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சியல் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 10 lakhs, ஓகேவா? நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி காஸ்ட் ஒன்று இருக்கும். என்ட்ரி காஸ்ட்டை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 13%. 13% தான் நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி 7% லைக் நீங்கள் 7% வந்து கட்டி ஆகணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இங்கே லேண்ட் பை பண்ணுறவங்க எல்லாமே ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது வந்து 4%, கிட்டத்தட்ட இதில் 11% ஆயிடும். அண்ட் ஆல்சோ புரோக்கர் ஃபீஸை பொறுத்தவரை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். புரோக்கர் ஃபீஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேரெக்டாக செல்லர்கிட்ட இருந்து நீங்கள் லேண்ட் பை பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம், புரோக்கர் ஃபீஸ் இருக்காது. அதுவே புரோக்கர் மூலம் பை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புரோக்கர் ஃபீஸ் 1 to 3% டெஃபினட்டாக இருக்கும். ஸோ மினிமம் நான் 1% போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ அதர் ஃபீஸஸ். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அதர் ஃபீஸஸ் டெஃபினட்டாக 10 to 30K டெஃபினட்டாக ஆயிரும், ஓகேவா? ஸோ நம்ம மினிமம் அமௌண்ட் 10K எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ நீங்கள் இன்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10 lakhs. ஸோ இதுலேயே நீங்கள் கிட்டத்தட்ட 13% நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட இன்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 8,70,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயே 13% உங்களுக்கு லாஸ் ஆகிட்டு, ஓகே? நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், புரோக்கர் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் போக கிட்டத்தட்ட 8,70,000 தான் இருக்குது. அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி காஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்ட்ரி காஸ்ட்லாம் அதெல்லாம் கிடையாது. 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 லட்சம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் கட்டணும்லாம் அவசியம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை. அதனால லிக்யூரிட்டி தான் மெயின் திங். ரியல் எஸ்டேட்டில் பொறுத்தவரை ரொம்ப 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 கம்மி. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு லேண்டை பையும் பண்ண முடியாது, சரி நினச்ச நேரத்துக்கு லேண்டை வந்து செல்லும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பீங்க, இந்த அமௌண்ட்டில் செல் பண்ணணும். நீங்கள் அவசரத்துக்கு செல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அமௌண்ட்டோட கம்மியாக தான் செல் பண்ணியிருப்பீங்க லேண்டை. ஸோ லிக்யூரிட்டியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கம்மி ரியல் எஸ்டேட்டில். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்யூரிட்டி வந்து நல்லாவும் இருக்கும். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு செல் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணீங்கன்னா வித்தின் 3 days உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் டெஃபினட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதுலையும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்த 3 இதுலையுமே வந்து 2 இதுலையுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட 1 to 2% டிஃபரன்ஸ் இருக்கும் தவிர ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ நான் ஒரு ஆவரேஜாக 11% ரிட்டர்ன் பார்த்துக்கிறேன் ரியல் எஸ்டேட். அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நான் 11%னே வச்சுக்கிறேன், ஓகே? அண்ட் ஆல்சோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். லைக் Tier 1 சிட்டி, Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸோட அமௌண்ட் மாறிட்டே இருக்கும், ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரை போத் ரியல் எஸ்டேட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் சரி ஆல்மோஸ்ட் வின்னர் தான், ஓகே? நோ இஷ்யூஸ். அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஓகேவா? அதில் பொறுத்தவரை மோர் தென் 2 years ஹோல்ட் பண்ணால் நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும், ஓகேவா? அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை அபோவ் 1 yearக்கு மேலே ஹோல்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டி ஆகணும். அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் என்னன்னா 20%, ஓகேவா? 20% ஆகும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஓகே? அண்ட் ஆல்சோ இன்ஃபிளேஷனுக்கு ரேட் ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், ஓகே? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 20%. அதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 10%. ஸோ above 1 lakhs நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து 1 year கழிச்சு 11 lakhs இருக்கு. ஸோ அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் அமௌண்ட் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ அந்த 1 லட்சத்துக்கு மேலே 12 லட்சம் 13 லட்சம் எக்ஸ்ட்ரா 2 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து 10% டேக்ஸ் கட்டே ஆகணும், ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்று இருக்கு, ஓகேவா? ரியல் எஸ்டேட்டை போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இன்கம் ஸ்லாப் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அது டேக்ஸ் ரேட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி ஆகணும், ஓகேவா? அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் 15% கட்டி ஆகணும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஓகே? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸும் ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கு. பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்டுக்கு நீ கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், ஓகே? அண்ட் ஆல்சோ ரெண்டலில் பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து ரெண்டல் இன்கம் லைக் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதுக்கு எதுவும் பார்க்க முடியாது. அதுவே ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ரெண்டல் ஏதாச்சும் இன்கம் வந்து அதுலேயும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ரெண்டல் இன்கம் பொறுத்தவரை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வரும், அது மெயின்டெனன்ஸ்லேயே பாதி போயிடும். ஸோ இதுக்கும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இது இல்லாமல் இருக்கிறதும் பெட்டர் தான், இருந்தாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அண்ட் ஆல்சோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்
இதுதான் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஜீரோ. அதுவே வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும், ஓகேவா. 1K to 5K அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி ஆகணும். ஆல்சோ மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒரு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 1K to 5K டெஃபினட்டாக ஆகும், ஓகேவா. ரிஸ்க் லெவலை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து மீடியம் ஹை ரிஸ்க் தான் ரெண்டுமே. இதுவும் சரி, ரியல் எஸ்டேட்டும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரி, ஓகே. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை லேண்ட் எவ்வளோ பிரைஸ் போகுது ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து, லைக் நிஃப்டி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கிளியர் வின்னராகவும் இருக்கும், ஓகேவா. உங்களுக்கு எக்ஸாம் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 8,70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஜிக் படி, ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 13% இதுலேயே போயிருது, ஓகே. நான் எஸ்ஐபி கேல்குலேட்டரில் போடுறேன். கிட்டத்தட்ட 8,70,000, ஓகே. 11% போட்டு போறேன் 10 இயர்ஸ்க்கு. கிட்டத்தட்ட 24,24,70,296 வருது. அது என்னது, நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 11% எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன்ல வச்சு பண்ணியிருந்தா. அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இதே நான் 10 லட்சம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு எதுவுமே லாஸ் ஆயிருக்காது. கிட்டத்தட்ட 13 லட்சம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணினா 28,39,421 வருது. கிட்டத்தட்ட எனக்கு 3,20,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கெயினா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல கிட்டத்தட்ட 3,20,000 ப்ராஃபிட்ல வர கெயின்ல லாஸ் ஆயிருக்கு 3,70,000, ஓகேவா. இதுல படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா பெட்டரா தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, லைக் லைக் லாஸ்ட் ஒரு 10 பீப்புள்ஸ் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 3 to 4 பீப்புள்ஸ் தான் லாங் டைமுக்கு அந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்க. அந்த 6 பீப்புள்ஸ் ஆல்ரெடி குவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் பொறுத்தவரை அப் அண்ட் டவுன் ஹெவியாகவே இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை, ஓகேவா. ஷார்ட் டேர்மில், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு லேண்டை பை பண்ணுவீங்க. பை பண்ணிட்டு நீங்கள் டெய்லி போய் ப்ரைஸ் செக் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, நாளைக்கு எவ்வளோ போகுது, நாளானைக்கு போகுது, நீங்க செக் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ஒருக்கா செக் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்போ லேண்டை விற்கணும்னு தோணுதோ அப்பதான் செக் பண்ணுவீங்க தவிர நீங்க டெய்லி போயிட்டு இன்னைக்கு ப்ரைஸ் எவ்வளோ போகுது, நாளைக்கு எவ்வளோ போகும், நாளானைக்கு எவ்வளோ போகும் செக் பண்ணிட்டே இருப்பீங்க மாட்டீங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை நம்ம மொபைல்லே அப்படி ஆப் இருக்கனால டெய்லி போய் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளோ இறங்கிருக்கு, நாளைக்கு எவ்வளோ ஏறும்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ சைக்காலஜி ஃபேக்டரை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சீக்கிரம் இயர்லியரா பீப்புள்ஸ் குவைட் பண்ணிடுவாங்க, சைக்காலஜியை பொறுத்தவரை, ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்றேன், சஜஷன் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 2 சஜஷன் சொல்றேன். ஒன்னு, உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆட்டோ பே செட் பண்ணிருங்க, ஓகேவா. அதான் ஃபர்ஸ்ட் மெயின் திங், ஓகேவா. ஒரு அக்கௌண்ட் தனியா, பேங்க் அக்கௌண்ட் தனியா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மந்த்லி அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மந்த்லி ஆட்டோ பே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கரெக்டா வந்து டெபிட் ஆகுற மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க, ஓகேவா. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, ஓகே. 1 இயர் ஒன்ஸ் ஆர் 8 மந்த் ஆர் 10 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க தவிர ரெகுலராக பார்க்காதீங்க. அப்ளிகேஷன் மொபைல் இருந்தால் டெலீட் பண்ணுங்க, ஆட்டோ போய் செட் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் நீங்கள் லாங் டைமுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஷார்ட் டைமை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்பயுமே ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு கிராஃபே உங்களுக்கு காட்டுறேன். லைக் October 2025 இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஒரே நிஃப்டி 50 சார்ட் தான் இதுவே. ஸோ ஒரே இடத்துல ஃபிளக்சுவேஷனா இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸும் ஆயிருக்காது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லாஸ்ல தான் இருந்து 1%, 2% லாஸ்ல தான் ஆயிருக்கும். ஸோ நீங்க இதை பார்த்து பேனிக் ஆயிருவாங்க மோஸ்ட் பீப்புள்ஸ். இயர்லியரா போய் பண்ணுவாங்க, லாஸ்ட்லேயே செட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் நீங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்டும் இருக்கு, நிறைய ப்ராஃபிட்டும் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் தான், ஓகேவா. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை 3 to 4 லைக் ஆல்மோஸ்ட் 10 to 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை, ஓகேவா. ஸோ இந்த கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை நீங்க கம்மியான அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ரியல் எஸ்டேட் அப்படி கிடையாது, ஓகேவா. ஒரு Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே மினிமம் ஒரு 5 lakhs 6 lakhs above தான் ஒரு லேண்டே, சின்ன சின்ன லேண்டே பையே பண்ண முடியும், ஓகேவா. தவிர நீங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா கேபிட்டல் கண்டிப்பா ஒரு 5 lakhs ஆர் 10 lakhs above வேணும் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை. ஆனால் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை 5,000 ஸ்டார்ட் பண்ணலாம், 500 ஸ்டார்ட் பண்ணலாம், 1000 ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டே இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு லேண்ட் செல் பண்றேன்னு நினைக்கிறப்ப அப்பயுமே நீங்க கிட்டத்தட்ட சில அமௌண்ட் எல்லாம் கட்டி ஆகணும், ஓகே. அப்பயுமே நீங்க புரோக்கர் மூலமா செல் பண்ணீங்கன்னா அப்பயும் புரோக்கர் ஃபீஸ் கட்டி ஆகணும். அப்பயுமே வந்து இந்த அதர் ஃபீஸ் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்
கண்டிப்பா ஆகும். ஓகேவா? நான் எத சொல்றேன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு பீசஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க கட்டி ஆகி தான் ஆகணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த பெனிஃபிட் கட்ட தேவையில்ல அதெல்லாம். தவிர ரியல் எஸ்டேட்ல அது ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க 2த்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரிஸ்க் ஏத்த மாரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ற உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கேபிட்டல் ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா, நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் உங்க கேபிட்டல் லோ கேபிட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவ பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டோட கொஞ்சம் நல்லாவே பெட்டரா இருக்கு. ஓகேவா? ஆனா உங்க ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏத்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்களும் இது மாரி ஜஸ்ட் நீங்க நெறைய இப்பலாம் ஆன்லைன்ல நெட்டு ChatGPT இருக்கு, ஜெமினி இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் கோ த்ரோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்க கரெக்ட்டா பொறுமையா உங்க அமௌண்ட் ஓகேவா? நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க நல்லா விசாரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இது வந்து ஃபைனான்ஸ்ல அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான். எது பெட்டரா இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா இருக்கும். பட் சைக்காலஜி ஃபேக்டர் படி பார்த்தா ரியல் எஸ்டேட் ஸ்டேட் வந்து பெட்டரா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். இது வந்து உங்க ஓன் டிசிஷனை திங்க் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ அப்கமிங்ஸ்ல என்ன எந்த கேட்டகரியில வீடியோ போனாலும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ்.